அக்கா தங்கை அனைவற்று பேரும் பாதங்களை வணங்கினோம் அக்கா. அக்கா எங்க பெரிய அக்கா எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது பாத்தா கேளமா நல்லா அவன கடவா இடிச்சு கேட்டுவா என்ன ஏதுன்னு கேட்டா அக்கா அடியே தங்கைமார்களா நந்தவனம் சென்று நறுமலர்களை எல்லாம் கொண்டு வந்து திருவடி பாதத்தை பூஜித்தபடியால இன்று போல் என்றுமே நீங்க தீர்க்க சுமங்கலியா வாழ்ந்திருக்கீங்க அக்கா. அப்படியா இருந்துட்டாலும் அரண்மனையில் இருந்து அழைத்தது ஒரு செய்தி என்ன அக்கா? அப்படியா? அவரவர் நாட்டிலே இருந்து அழைத்த காரணம் என்ன அப்படி கேட்கிறீர்கள் தங்கைமார்களா? அன்றைய தினத்துல வருடத்தில் ஒரு முறை மார்கழி மாதத்தில் முதல் திங்கட்கிழமை என்று அனைவற்று பேரும் தேவிமார்கள் ஒன்றாக சேர்ந்து தன் கணவராகப்பட்டவர் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், நோய் நொடி இல்லாமல் கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும். தேவி கணவனுடைய தேவிமார் அனைவற்று பேர்களும் பூவோடு பொட்டோடு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பதற்காக சுமங்கல்ய பூஜை செய்வதோ வழக்கம். உண்மைதான் உண்மைதான் அக்கா. அந்த சுமங்கலி பூஜை செய்யக்கூடிய நாளாகப்பட்டது இந்த தினத்திலே வந்து விட்டது. அதனாலதான் அனைவற்று பேருக்கு நான் லிகிதம் அனுப்பினேன். அக்கா அப்படியா இருந்தாலும் பூஜை செய்வதற்கு முன்னே குளக்கரையில போய் குளிச்சிட்டு வரலாமா அக்கா? அப்படியா? அப்படியே குளிக்காமையா வந்தீங்க அக்கா? நானெல்லாம் குளிச்சிட்டு வந்துட்டேனாயா? நானெல்லாம் குளிச்சிட்டு வந்துட்டேன் அக்கா. நீங்க குளிக்காம இருந்தா குளிங்க. அப்படியா? ஆமா, நானெல்லாம் குளிச்சிட்டு வந்துட்டேன். நீங்க குளிக்கிறதா குளிங்க அப்படிங்கிறீங்களா? சரி ஆகட்டும் அக்கா, பாருங்கள் குளிக்கலாம். குளக்கரைக்கு செல்லலாம் அக்கா. அடியே தோழி அம்மா பட்டு மசல் பட்டு காடி எங்கடி போனே? சோப்புல நாங்க எங்க போனல? என்ன வாங்க போன? லக்ஸ் சோப்பு. அடியே தோழி பெண்ணே, இதோ என் தங்கைமார் அனைவற்று பேர்களுக்கும் எனக்கு தெரியுதா? அதனால இதோ என் தங்கைமார் அனைவற்று பேர்களுக்கு குளக்கரையில குளிச்சு விடுறீ. மண்டி போடுங்கடி. அம்மா அவனை நம்பிக்கை தப்பி தவிர மண்டி போட்டாரு. ஒண்ணு தெரியாத ஓடி கேட்கற பாரு எப்படி போடணும் எப்படி போடணும்? நீ உட்காராயா நல்லா இப்படி அவட்டி வச்சுக்கிட்டு நல்லா வாட்டமா தான் ஒரு பொட்டப்பள்ள உனக்கு ஒரு அடக்கோல அவதான் சொல்றாரு. உனக்காக ஒரு அடக்கோல அப்படியே உட்காருவியாடி? உட்கார்றது அடுக்கிறதுக்கு எதுவும் இல்லையா? அக்கா உட்கார அவர் வேற தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. ஆமாங்க கழுவுறதுக்கு வைங்க. பாலக்கடி முட்டைங்களா?